நாகமான் அப்படின்னு ஒரு ஆர்மி கமாண்டர், ஒரு சீரிய தேசத்து ஆர்மி கமாண்டர். அவர் நல்ல செல்வாக்கு உள்ளவர். ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம், அவர் உடம்பெல்லாம் குஷ்டரோகம். உடனே அவர் வீட்டில் ஒரு அடிமை பெண் இருந்துச்சு. அந்த பொண்ணு சொல்லுது, அவர் வீட்டு அம்மாவுக்கு வேலை செஞ்சது ஒரு பொண்ணு, மேடம் சார் வந்துட்டு எனக்கு தெரியும் ஒரு ப்ராஃபிட்டு, அவர்கிட்ட போனால் கண்டிப்பாக சரியாயிரும் மேடம். உடனே இவரும் அட்ரஸ் எல்லாம் வாங்கி ராஜாட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டரும் வாங்கிட்டு கோல்டு, அப்புறம் காணிக்கு அமௌண்ட்டு, அப்புறம் வந்து நல்லா ப்ராஃபிட்டுக்கு நல்ல ஷூ, நல்ல ட்ரெஸ்ஸு, விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் வாங்கிட்டு கெத்தா ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு ஒரு சேனையோட கிளம்பி ப்ராஃபிட்டை பார்க்க வர்றார். வந்துட்டார், வீட்டு முன்னாலே வந்துட்டு அவர் மனசில் என்னென்னா, நம்ம வெயிட்டாக வந்திருக்கிறோம், வெயிட்டாக நம்ம காணிக்க கொண்டு வந்திருக்கிறோம், கண்டிப்பாக ப்ராஃபிட் நம்மளை வெயிட் பண்ண வைக்க மாட்டார். பாஸ்டர் கேட் வர வந்து வா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி முன்னாள் வரிசையில் கூட்டி வச்சு என்னையே பார்த்து பிரசங்கம் பண்ணுவார்னு இந்த ஆள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அங்கே வந்தா எங்காலும் உள்ள இருந்து வரவே கிடையாது. என்ன பண்ணிட்டாரு, அவர் பாட்டில் உள்ள உட்காந்து வேலைக்காரன் அனுப்பி சொல்றாரு, அவர் வீட்டுக்குள்ள உட்காண்டே சொல்லிட்டாரு, அந்த ஆளை போய் ஒரு 7 தடவை குளிக்க சொல்லு அப்படிங்கிறாரு. Anointing will never submit to money. That is the quality. If you want to test anointing, ஒரு மனுஷன் அபிஷேகிக்கப்பட்டவனா இருக்கான், அவன் ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னா, see a man of God that is really anointed will never be purchased by money, because anointing can never be bought by money.